ஹலோ, வாழ்க வளமுடன். மாமி, அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்று, ஆனால் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஃபைபர் ரிச்சு, தேன் வெள்ளம் இருக்கிறதுனால நல்ல குளுக்கோஸ், வாழைப்பழம் இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் அண்டு இன்னும் என்ன சத்து வாழைப்பழத்தில் இருக்கோ அதெல்லாம். அதுக்கப்புறம் நெய். அப்படியாக ஒரு பஞ்சாமிர்தம் பண்ண போகிறோம். இப்போ உள்ள காய்கறியெல்லாம் போட போகிறது, பழங்கள்லாம் போட போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறா, எல்லாரும் மாதுளம்பழம், திராட்சை பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் எல்லாத்தையும் நறுக்கி, ஆரஞ்சு சோளம் எல்லாத்தையும் நறுக்கி போடுறா. பஞ்சாமிர்தம்னா 5 சாமான் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதுவே நம்ம இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அதாவது உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், வெல்லம், வாழைப்பழம், தேன், நெய், சொட்டு பசும்பால் விடுவார். ஏன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பசும்பால் ரொம்ப விசேஷம். அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கு, பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம நம்மளை எப்படி கௌரவமாக நடத்திக்கிறது அப்படிங்கிறத ஒரு சில மிருகங்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். அது 5 அறிவு உள்ளது. நம்ம 6 அறிவு இருக்கிற நம்ம சிங்கத்தை பார்த்து சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். சிங்கம் எங்கேயாவது போய் படிச்சுத இல்லை. அது சிம்மாசனத்தில் உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டது இல்லை ஏதாவது ட்ரைனிங் எடுத்துட்டுதா? யாராவது அதுக்கு நீ ராஜா, நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தட்சணை கொடுத்து கத்துண்டாடா? இல்லை. ஏன்னா அதோட தன்னம்பிக்கையும் அதோட கேரக்டர், அதோட குணாதிசயம் அதை காட்டுக்கு ராஜாவா மாத்துறது. அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி வச்சுக்கோ. அதை தாண்டி அது போகவும் செய்யாது. அதுக்குள்ள வேற எந்த மிருகங்களையும் வரவும் விடாது. அது உடம்புல நல்ல எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அதுதான் ராஜாவா இருக்கும். எனர்ஜி குறைஞ்ச உடனே, தன்னை விட எனர்ஜியான ஆள் வந்த உடனே அது அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டு தனியாக ஒதுங்கி போயிடும். சிங்கம் ஒரு இரையை சாப்பிட்டு அதோட பசி தீர்ந்த உடனே அது பக்கத்தாப்புல நம்ம போனால் கூட நம்மளை ஒன்றும் பண்ணாது. அது நம்ம இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல் அதெல்லாம் காட்டும்போது பார்க்குறோம். அது மாட்டுக்கு போகும், மான் மாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், அது மாட்டுக்கு போயிட்டு போகலாம், பசி இல்லாத அது மாதிரி நம்ம ஒரு ஒரு மற்றவாளால் மதிக்கப்படணும் அப்படின்னா நம்மளோட செயல், நம்மளோட குணம் அதை கரெக்டாக நம்ம வச்சுட்டாதான் நம்ம மற்றவர்களால் மதிக்கப்படுவோம். நம்மளை மதிக்கலை யாரும் அப்படின்னா, அவள் மதிக்கலை அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு போகிறத விட, நம்ம ஏன் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கல, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்து நம்மளை திருத்திட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும். இப்போ நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான சாமான்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ரீடியண்ட் வாழைப்பழம். வாழைப்பழத்தை கையால் இப்போ செய்வா, நம்ம நறுக்கி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது திராட்சை பழம். இந்த வாழைப்பழத்தில் வெரைட்டி உண்டா மாமி? நிறைய வெரைட்டி உண்டு. வாழைக்காய் பழம், கதலி பழம், ரஸ்தாளி பழம், பூவம்பழம், பேயம்பழம், மலை வாழைப்பழம். இதில் நீங்கள் போட்டிருக்கிறது அதெல்லாம் எனக்கு வெரைட்டிலாம் தெரியாது. ஏதோ ஒரு வாழைப்பழம் கனிஞ்சதாக வாங்கிட்டு வாங்கன்னே, அழகாக நல்லா கனிஞ்ச பழமாக வாங்கிட்டு வந்தார் எங்கள் அத்துக்காரர். அது போட்டிருக்கு. இது பேரிச்சம்பழம், பெருசாக இல்லாமல் அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அழகாக. அதுக்கப்புறம் உலர் திராட்சை பழம், ரைசின்னு சொல்லுவாளே அது. அதுக்கப்புறம் வெல்லம், அதாவது வெள்ளை சர்க்கரை சொல்லுவா இல்லையா, அது. வெல்லம் போட்டால் நீத்து போயிடுங்கிறான், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோ. அதுக்கப்புறம் தேன். இதெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற சாமான்கள். அதனால் இந்த பஞ்சாமிர்தத்தை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நெய். இவ்வளோதான் பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான சாமான்கள்.
இப்போ நம்ம இதை கலக்க போகிறோம். இது என்ன பண்ணுவான்னா, சில பேர் வந்து குருவார விரதம் இருப்பார், வியாழக்கிழமை விரதம். இதில் நட்ஸ் எல்லாமும் கொஞ்சம் போட்டுப்பார், முந்திரி பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து சுவாமிக்கு கையை காட்டிட்டு. எனக்கு ஒரு நாள் தோணும், சுவாமி வந்து எல்லாத்தையும் எடுத்து ஸ்பூனாலும் டப்புக்குன்னு சாப்பிட்டாருன்னா இப்படி இருக்குன்னு. எல்லாம் அது இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் யாரும் கோயில் நைவேத்தியமே பண்ண கொண்டு போக மாட்டான். சொல்ல முடியாது, ஐயோ சுவாமி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இன்னும் அழகழகாக. ஏன்னா ஆற்றுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து என்ன கேட்டேன், ஆற்றுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் வராதனால கேர் எடுத்து மற்ற நாளெல்லாம் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி விடுவான். அன்றைக்கி என்ன பண்ணுவான், பாஸ் வராது அப்படின்னா தேங்காயும் முந்திரி பருப்பு அரைச்சி விடுவான். அதனால் ஒருவேளை பகவான் வந்து நிஜமாகவே சாப்பிட்டா இன்னும் நன்னா கூட பண்ணி கொடுப்போமா இருக்கும். நான் அப்படி தான் நினச்சிப்பேன். கையை காட்டுறதுனால தான் பகவான் வந்து இப்படி கையால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த சில பேர் உங்கள் பெரியப்பா பிள்ளை எல்லாம் இருக்காரு, அவன்லாம் சாப்பாடை எடுத்து அதை ஒரு நாள் கூட அவன் சிலைன்னு பார்த்தது கிடையாது. அம்பாளுக்கே கொடுக்குற மாதிரி அப்படி வாய்க்கிட்ட கொண்டு போய் இப்படி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து இப்படி தொடச்சி அதுக்கப்புறம் அந்த துண்டை எடுத்து இப்படி வாயை தொடச்சி அந்த பூஜை பண்ணும்போது நம்மளுக்கே அது வந்து ஒரு சிலாரூபம்னு தெரியாமல் அப்படியே அம்பாலாக தோணும். அந்த காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவோ அந்த மாதிரி அந்த கோவிலில் அவன் வந்து அந்த சுவாமிக்கு வந்து ஒரு பூஜாரியாக இல்லாமல் ஒரு தகப்பனாராக இருந்து அந்த குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி அந்த அம்பாளை ரமணியாக இருந்தாலும் சரி, கணேஷாக இருந்தாலும் சரி எனக்கு தோணும் அது. அதனால் பகவான் வந்தால் இதை விட நன்னா பண்ணுவோன்னு வச்சுக்கோ. இது இப்போ ரெடி ஆகிடுது. இதை நம்ம வந்து இப்போ சுவாமிக்கு கையை காட்ட போகிறோம், இல்லை சுவாமிக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். ஓம் பூர்புவஸ்ஸுபஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम सत्यं तत्रेण परिसिञ्चयामि अमृतं भवतु अमृतो विदानमसि. ओम प्राणाय स्वाहा, ओम अपानाय स्वाहा, ओम यानाय स्वाहा, ओम सपानाय स्वाहा, ओम उदानाय स्वाहा, ओम ब्रह्मणे स्वाहा. महानैवेद्यं पंचामृत महानैवेद्यं नालिकेन महानैवेद्यं निवेदयामि. ताम्बूलवर्गं निवेदयामि. नैवेद्यानन्तर आचमनीयं समर्पयामि. अद्य मध्ये अमृतपानिकं समर्पयामि. अमृतं भवतु अमृतो पितानमसि. ओम राजाधिराजाय प्रसख्यसायिनेः नमो वयं वेदी शमनाय दुर्मगे समयकामाकामकामाय मह्यं कामेश्वरो वेहि शमनाय जातो कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. कर्पूरनीराञ्जनदीपं दन्दर्शयामि. नीराञ्जनावचमनीयं समर्पयामि. பாட்டி காட்டு முதல்ல.